பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 45 verses 2 and 4. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை, நான் உங்களுக்கு முன்பாக செல்லட்டும். நான் உங்களுக்கு முன்பாக செல்லட்டும். அருமையானவர்களே, இந்த ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தேவனுடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. உங்கள் பாதைகளை அந்த கிருபை செவ்வைப்படுத்தி நடத்தும். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியவைகள் என்ன? அவர் முன்னே செல்ல நீங்கள் வழிகளை ஏற்படுத்தி கொடுங்கள். உங்கள் ஞானம், உங்களுக்கு தெரிந்தவைகள், உங்களுக்கு சொல்லப்படுகிறவைகள் அல்ல. லெட் காட் கோ பிஃபோர் யூ. தேவன் உங்களுக்கு முன்னே செல்லட்டும். அவர் செல்வதற்கு நீங்கள் வழிவிட்டு, அவர் சென்ற பிற்பாடு நீங்கள் பின்னாக அவரை தொடர்ந்து செல்லுங்கள். இதுதான் தேவன் இங்கே சொல்லுகிற வார்த்தை. அவர் செல்லும்போது கோணலானவைகள் இருக்கும், கரடுமுரடானவைகள் இருக்கும், பாதைகளிலே நெருக்கங்கள் இடுக்கண்கள் இருக்கும். ஆனால் அவர் செல்லும்போது அந்த பாதைகள் செவ்வையாய் மாறும். பாருங்கள், செங்கடல் அது மூடப்பட்டது தான், அதிலே பாதையே கிடையாது. ஆனால் தேவ ஜனங்கள் வருவதற்கு முன்பதாக ஒரு கோல் அங்கே நீட்டப்பட்டது. அந்த கோல் தான் தேவனுடைய சமூகம், பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகம் அங்கே சென்ற பொழுது நடந்தது என்ன? அங்கிருந்த தண்ணீர்கள் இரண்டாக குவிந்து பிரிந்து தேவஜனங்கள் செல்வதற்கான வழி உண்டாயிற்றே. கரடு முரடானது, கோணலானவைகள் செவ்வையாகும். தேவன் புறப்பட்டு செல்வதற்கு நாம் வழிவிடுவோம். பாருங்கள், சீஷர்கள் படகிலே ஏறுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஏறுகிறதற்கு முன்பதாக இயேசு செல்லுவதற்கு அவர்கள் வழிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சென்றபோது அவர் முன்னணையிலே அவர் படகிலே உட்காரவில்லை. அவர் பின்னணையிலே தலையணை வைத்து அவர் படுத்திருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அவர் எங்கு படுக்க வேண்டும், அவர் எங்கு இருக்க வேண்டும், கர்த்தரே தீர்மானிக்கட்டும். நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். வாழ்க்கை படகை நீங்கள் ஓட்டவும் வேண்டாம். கர்த்தரே அதை ஓட்டட்டும். இயேசுவே உங்களுக்கு முன் செல்வாராக. பாருங்கள், இப்பொழுது அவர் முன் செல்லும் பொழுது 4 காரியங்களை அவர் செய்கிறார். 1, வெண்கல கதவுகளை அவர் உடைப்பார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லுவார். அவர் சமூகம் உங்களுக்கு முன் செல்லும். நீங்கள் அவரையும் அவருடைய சமூகத்தையும் பின்தொடர்ந்து போவுங்கள். அங்கே அடைக்கப்பட்டிருக்கிற வெண்கல கதவுகள் போன்ற தடைகளை அவருடைய சமூகம் உடைக்கும். நீங்கள் பிரச்சனைகளிலே, தேவைகளிலே, ஏதோ ஒரு காரியத்திலே நீண்ட நாட்கள் தடையோடு காணப்படுமானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் முன்னாக போகட்டும், ராஜா முன்னால் நடந்து செல்லட்டும். அந்த தடைகளை கர்த்தரே உடைப்பார். 2வது, இரும்பு தாழ்பாள்களை அவர் முறிப்பார். அது என்ன? இந்த தடைகளை உண்டு பண்ணுகிற இரும்பை போன்ற பிசாசின் வல்லமைகள். கதவுகள் உடைந்தால் கூட அந்த தாழ்பாள்கள் உறுதியாக இருக்கும். அந்த வல்லமைகளையும் முன் செல்லுகிற இயேசு உடைப்பார், அதை அதம் பண்ணுவார். 3வதாக, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள். ஆம், சில நேரங்களிலே நம் வாழ்க்கையிலே மறைவு பகுதிகளிலே, ஜெயம் கொள்ள முடியாமல் இருக்கிற பகுதிகளிலே, நீங்கள் தோல்வி அடைகிற இடங்களிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அதான் அந்தகாரம், இருள். அங்கே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து அதன் மூலமாக தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களிடத்திலே சேர்ப்பார். துதி என்கிற பொக்கிஷம்,
ஜெபம் என்கிற பொக்கிஷம், வேத வாசிப்பு என்கிற பொக்கிஷம். அந்தகாரத்தில் இருக்கிற பாவங்கள் மறையும் பொழுது இவைகள் வெளிப்படும். 4வதாக, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் கொடுப்பார். ஆம், உன்னதமானவர் என்கிற மறைவு ஒரு ஒளிப்பிடம். அங்கே நாம் தங்கியிருக்கும் பொழுது சர்வ வல்லவர் தாமே நமக்கு சொக்கத்தங்கமாயிருந்து வெள்ளியாயிருந்து அங்கு இருக்கிறதான புதையல்களை அவர் தேடி கொடுப்பார். பாதுகாப்பு ஒரு புதையல், வியாதி இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை ஒரு புதையல், குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் சந்தோஷம் ஒரு புதையல். இவைகளெல்லாம் ஒளிப்பிடத்திலே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற அனுபவங்கள். இவைகளை எல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் நிறைவாய் தருவாராக. பெற்றுக்கொள்ளுங்கள், அனுபவியுங்கள். ஆனால் ஒன்று மாத்திரம் செய்யுங்கள், கர்த்தர் முன்னாக போகட்டும், நீங்கள் அவரை தொடர்ந்து போங்கள். கர்த்தர் இந்த 4 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவாராக. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் நீர் முன் செல்வதற்கு தங்களை விட்டு கொடுக்கட்டும். நீர் முன்னாக செல்வீராக. நீர் தடைகளையெல்லாம் உடைத்து அந்தகாரத்திலும் ஒளிப்பிடத்திலும் இருக்கிறவைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மீது பிரியமாயிருந்து விலையேற பெற்றவர்களாக எங்களை பார்த்து எங்களுக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற இத்தனை நன்மைகளுக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் கிருபையும் உங்கள் இரக்கமும் உடைய பிள்ளைகளோடு இருந்து இந்த நாளிலும் நடத்தி ஜெயமுள்ள வாழ்க்கையை தர வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். துதி, கனம், மகிமையாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பொற்பாதம் படிந்து கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.